ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இன்றைக்கி டெய்லரிங் பண்ண ரூமை க்ளீன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராகவே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கீழே டைல்ஸில் வச்சு நான் கட் பண்ணுறதால க்ளீன் பண்ணி மாப் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோவில் ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் கணக்காக தைச்ச மாதிரி அவ்வளோ குப்பைகளா அவ்வளோ துணிகளா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு குப்பைகள் மாதிரி கொட்டி வச்சுருப்பேன். மாதிரிலாம் இல்லை, குப்பையே கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். 4-5 லேஸ் கீழே உருள்றதும், 4 ஊசி போடுறதும், அதுக்கப்புறம் சாக் பீசஸ் இருக்கிறதும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். எப்படின்னா கீழே குனிஞ்சு எடுக்க டைம் இல்லை. அதாவது நான் குனிஞ்சு எடுத்தேன்னா அந்த டைமில் அந்த 2 நிமிஷத்தில் இந்த பக்கம் 500 ரூபாய் எடுக்கிற கேப்பில் 1000 ரூபாய் லாஸ் ஆகிற கணக்கு மாதிரி அப்படி ஒரு வேலை செஞ்சேன். நீங்கள் நினைக்கலாம், அப்பா ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் 20 ப்ளவுஸ் தைக்கிறேன் போல், அதனால தான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதான் கிடையாது. எப்படி தான் உண்மையிலே ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தான் தைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் தைச்சது மொத்தமே 5 ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸாக இருக்கும். அது இல்லாமல் லெஹங்கா, சாரீ ஓரம் அடிக்கிறது, இந்த மாதிரி எக்ஸட்ரா இருந்துச்சு. டாப்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது வெறும் இந்த வேலைகளை மட்டும் பார்த்துருந்தேன் அப்படின்னா ஓரளவுக்கு க்ளீனாக இருந்திருக்கலாம் மேபி. நிஜமாகவே இப்போ தான் திங்க் பண்ணுறேன், ஒரு 10 ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு 20 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதை விட கொக்கி கட்டுறதுலாம் கஷ்டமாக இருக்கும். இப்போ என்னடான்னா அதெல்லாம் ஈஸி போல். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமும் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா இதோ பண்ணிக்கலாம் அதோ பண்ணிக்கலாம்னு சொல்லி டிலே பண்ணிகிட்டே வந்தோன்னா அப்படியே சேர்ந்துடும். நான் ஏன் இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு 5 ப்ளவுஸ் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த 5 ப்ளவுஸுக்கு நடுவில் திருவிழா இருந்துச்சு. இடையில என் பாப்பா கொஞ்சம் களைச்சி போட்டாங்க. பிகாஸ் அதை உடனே கொடுக்கணும் அப்படின்னு இடையில ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் இருக்கவே, அதாவது எடுத்தோமா அந்த இடத்துல அப்படியே போட்டோமா, தைச்சோமா, திரும்ப வந்தோமா, ஒரு ஊசி மிஸ் ஆச்சா இன்னொரு ஊசி எடுத்துக்கிட்டோமா, ஒரு சாக் பீஸ் மிஸ் ஆச்சா இன்னொரு சாக் பீஸ் எடுத்துட்டோமா, இப்படியே தான் விட்டுட்டு போயிட்டே இருந்தேன். அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணலன்னா என் ரூமில் நான் உட்காரத்துக்கே இடம் இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப 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 கேவலமாக ஆயிடுச்சு. யாராவது பார்த்தாங்கன்னா நீ தைக்கிறியா இல்லை குப்பைமேடை உருவாக்குறியான்னு நினைக்கிற அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, சில லேஸ்லாம் என் பொண்ணு சூப்பராக பிரித்து போட்டுட்டா. அதை அகெயின் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சாதான் அடுத்து நான் ஒரு ப்ளவுஸ் தைக்கிற மைண்ட் செட்டாவது வரும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்து தைச்சா எப்படி ரொம்ப நல்லாயிருக்கும், அழுக்கு இல்லாமல் எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்கன்னு நினைக்கலாம். பட் இது ஒரு 2-3 டேஸ்லேயே சேர்ந்த விஷயந்தான் இது. ஏன்னா திருவிழா இருக்கிறதால உடனே ஒரே நாளில் 3 ப்ளவுஸ் தைக்கிறதும், ஒரே நாளில் 2 ப்ளவுஸ் தைக்கிறதும் இந்த ஒரு 3 டேஸில் சேர்ந்த குப்பை தான் இது. இப்போ இந்த கிளாத்தெல்லாம் தனியாக பிரித்து எடுக்கிறோம், அந்த லேஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் அகெயின் நான் ஸ்டிச்சிங் மைண்ட் செட்டுக்கே வருவேன். நிஜமாகவே இப்போ தான் தெரியுது. அதாவது கண்டினியூவாக ஒரு 3 ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதும், இல்லைனா ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிறதும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸ்டிச் பண்ணுறதை விட அதுக்கு திங்ஸ் எடுக்கும்போது மிஸ் ஆகிறது, திரும்ப புது திங்ஸ் எடுக்கிறது இருந்தால் ஓகே, இல்லைனா தேடி அப்படியே டைம் வேஸ்ட் ஆகிடும். சில டைம் வெறுத்து கூட போகும். மிஷின் எப்படி தான் தாங்குச்சின்னு தெரியல. எப்படி 10 ப்ளவுஸ்லாம் ஒரு நாளைக்கு ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு நிஜமாகவே எனக்கு தெரியல. உண்மையிலே அவங்களாம் ரொம்ப கிரேட் தான். என்னால் முடியாது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்குன்னா இந்த மொத்தமாகவே ஒரு 5-6 ப்ளவுஸ் தான் இருந்திருக்கும் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா. அதுக்கே இவ்வளோ குப்பையாயிடுச்சு. நார்மலாக இவ்வளோ டஸ்ட் ஆகாது. க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். கீழே வச்சு கட் பண்ணுறதால எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். க்ளீனாக இருந்தால் தான் கட் பண்ணுறதுக்கு மைண்ட் செட்டே வருங்கிறதால க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் வேறு யாருன்னா உண்மையிலே எந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை 10 ப்ளவுஸ்லாம் 20 ப்ளவுஸ்லாம் 20லாம் தைக்க மாட்டீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 6-7 ப்ளவுஸ் அந்த மாதிரி தைக்கிறவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க. இன்றைக்கி கொடுத்து நாளைக்கு ப்ளவுஸை கொடுத்துருங்க, 2 டேஸில் கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. பட் மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி அதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ அதுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. திடீர்னு ஊசி உடையும். இந்த குப்பையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதில் உடஞ்ச ஊசி கூட தேட முடியாது. உடஞ்சிருந்தால் கையில் எடுக்கும்போது கீறினாலும் வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு இப்போ தைக்கணும் கொடுக்கணும், அவ்வளோதான் நம்ம கான்செப்ட். தைக்கணும் கொடுக்கணும் அவ்வளோதான் மைண்ட்லேயே இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ பிஸி ஷெட்யூல் மாதிரி தான். எப்படி தான் உண்மையிலே 10 ப்ளவுஸ் தைக்கிறவங்களாம் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தைக்கிறீங்க இல்லை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வெறுமனே ஒரு டெய்லர் இன்றைக்கி கொடுத்தீங்களா, ஒரு 1 hour கட் பண்ணிங்களா, நான் சொல்கிறது டிசைன் ப்ளவுஸ், ஒரு 1 hour கட் பண்ணிங்களா, டிசைனெல்லாம் பேட்செல்லாம் ரெடி பண்ணிங்களா, ஒரு 1 hourல ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்களா, இதுக்கு எதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ வாங்குறீங்கன்னு அப்படின்றவங்க மைண்ட் செட்லாம்
அதுக்கு பின்னாடி எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ மென்டலி ஸ்ட்ரெஸ் இருக்குது, எவ்வளோ நேரம் வந்து இதில் வந்து செலவிடுறோம். ஈவன் தண்ணி கொடுக்க கூட டைம் இல்லை. சம்டைம்ஸ் தான் இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுவேன். இந்த மாதிரி ரெகுலராக ஏர்ன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு டெய்லி ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறவங்க நிலமெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம். நிஜமாக இந்த மாதிரி எப்போயாவது பண்ணும்போதே வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறேன். குழந்த மேலெலாம் காமிக்கிற அளவுக்கு வந்து கோவம் வருது. கண்டிப்பாக நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.